காசிமேடு மீன் சந்தையில் வெளிமாநில மீன்கள் விற்கப்படுகிறதா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்திய நிலையில் காசிமேடு சந்தையில் ரசாயனம் கலந்து 350 கிலோ மீன்கள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த ஆய்வு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? தற்பகம் காசிமேடு மீன் சந்தையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் ஆய்வின் போது அங்கு உடலுக்கு உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய ஃபார்மால்டிஹைடு என்று சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் கலந்த மீன்கள் விற்பனைக்காக ஐஸ் பெட்டியில் வைக்கப்பட்டிருப்பதை பறிமுதல் செய்து அதனை தற்போது மீட்டிருக்கிறார்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். அந்த பறிமுதல் செய்யப்பட்ட மீன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதிரிகளை ஆய்வகத்திற்கும் தற்போது அனுப்பியிருக்கிறார்கள். இந்த ஃபார்மால்டிஹைடு என்பது மீன் மேல ஃபார்மால்டிஹைடு என்ற இந்த வேதிப்பொருளை தடவினால் கிட்டத்தட்ட பல மாதங்கள் அந்த மீன் புதிதாக கடலில் இருந்து பிடித்த ஒரு மீன் போலவே இருக்கும் என்ற ஒரு காரணமும், அதே போல அந்த ஃபார்மால்டிஹைடு என்ற இந்த வேதிப்பொருள் உட்கொள்ளும் போது உடலில் பல்வேறு வகையான உபாதைகள் ஏற்படக்கூடும் என்றும் ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கையை விடுத்திருந்தது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த ஃபார்மால்டிஹைடு கலந்த மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிகழ்வெல்லாம் நடந்திருந்த நிலையில தற்போது காசிமேடு மீன் சந்தையிலிருந்து கிட்டத்தட்ட 350 கிலோ மதிப்பிலான இந்த மீன்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூலமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மீன்கள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதிரிகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அதனை ஆய்வுக்காக உட்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில ஃபார்மால்டிஹைடு எந்த அளவுக்கு அதில் கலக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஆய்வு முடிவை பொறுத்து அந்த ஃபார்மால்டிஹைடு கலந்த மீன்களை விற்பனைக்காக வைத்திருந்தவர்களை அவர்கள் தொடர்பான வழக்கு பதிவு செய்வது, அபராதம் விதிப்பது போன்ற நடைமுறைகள்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபடுவார்கள். எனவே 350 கிலோ மதிப்பிலான அந்த ஃபார்மால்டிஹைடு கலந்த மீன்கள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவா.